ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். மகாநதி நேத்துக்கு எபிசோடும் சரி, இன்னைக்கு எபிசோடும் சரி, உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இவ்வளோ லென்த்தாக போயிருக்க வேண்டாமே, கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது எனக்கு மட்டும்தான் தோணுச்சா, இல்லை எல்லாருக்கும் தோணுச்சா அப்படின்னு தெரியல. ஏன்னா மன்னிப்பு கேட்குறதையே கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே கங்கா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, என்னை மன்னிச்சிரு மன்னிச்சிருன்ட்டு. ஆக்சுவலாக அவ்வளோ அளவுக்கு அவங்க காயப்படுத்தியிருக்காங்க காவேரி அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ரிப்பீட்டடா சொன்னதையே திரும்ப, 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 திரும்ப சொல்லி மன்னிப்பு கேட்டா மாரி இருந்துச்சு. ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு எபிசோட். அவங்க தங்கச்சிய பத்தி தெரிஞ்ச உடனேவே அங்க வேக வேகமா ஓடி வர்றது, அப்புறம் இங்க தங்கச்சிகிட்ட அவ்ளோ மன்னிப்பு கேட்கறது, அவங்க மூஞ்ச பார்க்க முடியாம, அ விஜய் அவரு நேத்து வந்தவரு புரிஞ்சுக்கிட்டாரு, சின்ன குழந்தை புரிஞ்சுகிச்சு. பாட்டி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா, என் வயசுக்கு நான் புரிஞ்சுக்காம போயிட்டேனே அப்படின்னு அந்த டயலாக்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரிப்பீட்டடா வந்தது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னடா திரும்ப 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 ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்களே, கொஞ்சம் இந்த ட்ராக்க முடிச்சு விட்டுட்டு அடுத்ததுக்கு போலாமே அப்படின்ற மாரி தோணுச்சு. இன்னொரு பக்கம் 2 பேரு அந்த வெஜிடபிள் வாங்குறதுக்கெல்லாம் போனதெல்லாம் நல்லா இருந்தது. அவங்களோட கான்வர்சேஷன். அதே மாரி இவங்க அக்கா, தங்கச்சி அவரு. ஆனா என்ன ஒண்ணு, அ விஜய் கங்காவ பார்த்து கொஞ்சம் எப்படி சொல்றது? கூச்சப்படுறது. எ அது நார்மலா இருக்கிற விஷயம் தான். ஃபேஸ் பண்ண முடியாம இருக்கிறது. அதே மாதிரி கங்காக்கும். மூஞ்ச பார்த்து பேச முடியல 2 பேராலயும். ஒரு மாதிரி இருந்தாங்க. ஆனா இத எதிர்பார்த்தேன். 2 பேரும் கொஞ்சம் முகம் குடுத்து பேச முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா, கங்கா இங்க விஜய பத்தி ரொம்பவே தவறுதலான ஒரு புரிதலோட இருந்தாங்க. அதே மாரி கங்காவ பத்தி விஜய்க்கும் அந்த மாரி தான் இருந்துச்சு. தன்னோட கணவர பத்தி நெனைக்கிறாங்க இல்லையா கங்கா? என்ன இவரு இப்படி இறங்கி இறங்கி போறாரு, தொங்குறாரு அப்படின்ற மாரி. அது எல்லா பெண்களுக்குமான ஒரு நேச்சர் தான். இதுக்கு மேல கங்காக்கு, காவேரிக்கு பிரச்சனை வராது அப்படின்னு நெனைக்கிறேன். உடனே இங்கேருந்து கிளம்பாம, கொடைக்கானல் விட்டு கிளம்பாம கொஞ்சம் எபிசோட்ஸ் கன்டின்யூ ஆச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு. இவங்க ட்ரிப் முடிச்சுட்டு போறதுக்கும், அங்க ராகினி, அஜய் வர்றதுக்கும் கரெக்ட்டா இருக்கும். சம்பவங்கள் லோட் ஆயிட்டே இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னெல்லாம் நடக்க போகுது? விஜய் என்ன பண்ண போறாரு காவேரிக்காக? அப்படின்ட்டு. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க.